ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று மதுரையில் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம், எனக்கு திரும்ப அந்த கோளாறு இருக்கு சார். தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வர்றதை நிறுத்தி தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு, 2வது மாநில மாநாடு நடந்தது. அதுல அவருடைய உரை குறித்து ஊடகங்கள் நேற்று இரவே விரிவாக பேசினாங்க. இருந்தாலும் நாமும் அதை பற்றி பேசிடுறது நம்மளுடைய நேயர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு அவசியமானது அப்படிங்கிறதுனால அதையே பற்றி இன்னைக்கு பேசிடுவோம் சார். எப்படி அவருடைய, நான் அதை பற்றி பேச வேண்டாம்னு முதல்ல நினைப்பேன். ஆனா இன்றைக்கு அதை பேசலாம்னு நினைக்கிறது அவருக்கு கூட்டம் வந்துடுச்சுங்கிற காரணத்தினால இல்லை. அரசியல் கட்சி தலைவர் பேச்சு மாதிரி எனக்கு அந்த பேச்சு இல்லை. பேச்சுல ஒரு நடிப்பும் தனிப்பட்ட வன்மமும் காழ்ப்பும் தான் எனக்கு வெளிப்பட்டது. அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா, இப்போ பெரும்பாலும் அரசியல் பேச்சுக்கள் எல்லாத்துலயுமே ஒரு சிலருடைய பேச்சுக்கள் தவிர மற்றபடி எல்லாருடைய பேச்சிலையுமே அந்த வன்மம் தான் வெளிப்படுகிறது, காழ்ப்பு தான் வெளிப்படுகிறது என்ற சூழல்ல நம்ம பேசாமலே போக வேண்டிய நிலைமை தான் வருமோன்னு தோன்றதுனால இவருடைய பேச்சையும் சேர்த்துருவோம். எடப்பாடி பேச்சை எடுக்கிறோம், மோடியோட பேச்சை எடுக்கிறோம், இவருடைய பேச்சையும் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துடுறேன் சார். அதில் பிழை இருந்தால் பொறுத்தருள்க. கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுக, பாசிச பாஜக, பாய்சன் திமுக, பாயாசம் திமுகங்கிறதுல இருந்து இப்ப பாய்சன் திமுக அப்படிங்கிற லெவலுக்கு இந்த முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் இடையில ஒரு மாற்றம் நடந்திருக்குது சார். அந்த மாற்றம் உட்பட அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? பேச்சு செயல் ரெண்டையும் பார்க்கணும். நான் இவர் ஊழல் எதிர்த்து போராடுறதுன்னா ரொம்ப வரவேற்க தகுந்த ஒண்ணுதான். ஆனா அப்படி ஊழல் எதிர்த்து போராடுறேன்னு சொல்றவங்க முன்மாதிரியா இருக்கணும். முதல் மாநாடு நடந்து முடிந்த போதே நான் ஒரு வினா எழுப்பியிருந்தேன். இப்படி நீங்க வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு 7 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் மினிமம் செலவழிஞ்சிருக்குமே, அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லணும். நன்கொடை தப்பு இல்லை, ஆனா சொல்லணும். அதுக்கு அவற்றிலிருந்து எந்த பதிலுமே வரல. ஒருத்தர் சொன்ன, அவர் அவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் 150 கோடி 200 கோடி வாங்குறாருன்னா மகிழ்ச்சி தான். அவருடைய திறமையினால மக்களுக்கு அவருடைய திரைப்படத்துல தேவையில்லாம அவருக்கு ஏன் சார் அந்த மாதிரி ரொம்பெல்லாம் இழுத்து விடணும்? நாம அவருடைய படம் 200 கோடி வசூல் ஆகுது அப்படின்னு சொன்னா ப்ரொடியூசர் கையில போயிடும். அவர் சம்பளம் 200 கோடி வாங்குறாருன்னு சொன்னா அவரை இல்ல அப்படி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், 100 கோடின்னு வச்சுங்க, 50 கோடின்னு வச்சுங்க, அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் மகிழ்ச்சி தான். ஒருத்தர் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமான்னா அதுல உள்ளடக்கம் என்னன்னா அதுல இருந்து அவர் கொடுக்குறாருங்கிற மாதிரியான ஒரு துணி இருக்கு. அப்ப சொல்லட்டும், நம்ம இன்னும் அவரை பத்தி சந்தோஷப்படுவோம். 7 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் கட்சிக்கு ஏடிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ் எம்ஜிஆருடைய சொந்த சொத்து இன்னைக்கு உள்ளது, அவர் கொடுத்திருக்காரு. அது மாதிரி இவரும் கொடுக்குறாருன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு கேட்டேன், அது இல்லை. அடுத்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப விஜய் பேசும்போது சில சமயம் அந்த பேப்பர் வெளியில தெரிஞ்சது, அது ஒரு தவறு கிடையாது. ஆனா அந்த ஸ்பீச் ரைட்டர்ஸ் ரொம்ப காஷியஸா இருக்கணும். முந்தா நாள் பேசியிருக்காங்க, அமித்ஷா சொல்லியிருக்காரு, 1 மாசத்துக்கு மேல ஒருத்தர் உள்ள இருந்தாருன்னா பிஎம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா மினிஸ்டர்ஸும் அவர்கள் பதவி இழப்பார்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. இது ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பத்தி தன்னுடைய கருத்தை சொல்லணும். அப்ப ஸ்பீச் ரைட்டர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுதின ஸ்பீச் போல அதை பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஷூட்டிங் ஸ்பாட்ல திருத்தங்கள் எல்லாம் கூடாது சார். முதல்லயே கதை எழுதி கதை வசனத்தோட புக் ரெடி பண்ணி வச்சிருந்தா தான் சில நடிகர்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சில நடிகர்கள் ஸ்பாட்ல எல்லாம் செய்வாங்களா இருக்கும். இவர் எந்த ரகம் அப்படின்னு தெரியல. அதனால நம்ம அவரை பற்றி சொல்றதை விட அதை ஸ்பீச் ரைட்டர்ஸ்டே அந்த பழியை போட்டுடலாம். ஆனா அப்படிப்பட்ட ஸ்பீச் ரைட்டர்ஸ் வச்சிருந்தா அதனுடைய பழியின் பாவம் இவரை தான் சாரும். முக்கியமான விஷயம்லாம் பேசலையே. ஆணவ கொலை பத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, ஆனா ஆணவ கொலை பத்தி ஒரு பேசவே இல்லை. பேசியிருக்கணும் கண்டிப்பா. அடுத்து இந்த எம்ஜிஆர் என்னுடைய அரசியல் குருன்னு சொல்றாரு. லஞ்ச ஊழலை ஒழிப்புங்கிறாரு. எம்ஜிஆருடைய ஆட்சியில பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு எரிசாராய ஊழல்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுல எம்ஜிஆர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கமிஷன் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இறந்து போயிட்டாரு. அது யாரும் பெருசா பேசல கொள்ளல. இதுதான் உண்மை. அப்ப இவர் அதையும் தவிர எம்ஜிஆர் ஆட்சியில பயங்கரமான லஞ்ச ஊழல் இருந்ததுன்னு சொல்லிட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை.
இப்ப லஞ்ச ஊழல் இருந்தானே நீ வந்து ஸ்பாட்டு சொல்லு, யார் 200 வாங்கினா, யார் 2000 வாங்கினான்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா பொதுவா மக்கள் மத்தியில் இருந்த அபிப்பிராயம், இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போனா இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, பார்ட்டி ஆளை கூட்டு போனா தான் முடியுது, பார்ட்டி ஆள் எவ்வளவு, இந்த இது எல்லாத்துலயும் இப்ப திமுக இல்லாம இருக்குமா? இங்கே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து புறையோடி போயிருச்சு. இந்த புறையோடி போன லஞ்சத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அத்தகைய ஆபீஸ் மூலமா போகும்போது அந்த ஆபீஸ் மேல ஒரு பிரஷர் இருக்கணும். இப்ப இந்த உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறதுல அதைத்தான், அந்த பிரஷரை தான் சிஎம் கொடுக்குறாரு. ஏன்னா பேப்பருக்கு வாங்கினா இத்தனை நாளைக்குள்ள நீங்க முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க விரைந்து முடிவெடுக்கக்கூடிய தேவை இருக்கு. இன்னைக்கு உள்ள நிலைமையில இந்த லஞ்சத்தை, அதாவது சோழர் காலத்தில் லஞ்சம் இருந்தது, முகலாயர் காலத்தில் லஞ்சம் இருந்தது, உலகத்தில் உள்ள எந்த அரசாட்சியிலையும் லஞ்சம் இருந்தது. லஞ்சம் எப்ப மட்டுப்படுத்தப்பட்டதுன்னா மக்களுடைய அவேர்னஸ் அதிகமாகும் போது மட்டுப்படுத்தப்பட்டது. அப்போ மக்களுடைய அவேர்னஸ் கூட்டுறதுங்கிறத நம்ம செய்யக்கூடிய உண்மையான சிறந்த காரியம், அதை செய்யணும். இப்ப லஞ்ச ஊழல் ஒழிப்பேன்னு சொல்ற விஜய் அதுக்கு என்ன வழிமுறை வச்சிருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு அரசியல் தலைவராக வர்றது, அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவரு, இதெல்லாம் குறைகள், அதை தீர்க்கறதுக்கு நான் என்னென்ன வழியெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி எந்த வழியும் வந்து அவர் சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெற்று கோஷம் மாதிரி முடிஞ்சிருச்சு இது. முதல்ல இதை மாநாடுன்னு எப்படி சொல்ல முடியும்? மாநாடு 2-3 நாள் நடக்கும். இவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சில தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி இதை முடிச்சிருக்காங்கிறது தான் உண்மை. விஜய் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் புரிதலும் சமூக புரிதலும் இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் 1977 வந்ததுக்கு அப்புறம் இன்கம் பேஸ்டா வந்து இதெல்லாம் வைக்கணும், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல படுதோல்வி அடைந்தார். அதுதான் முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட இருந்தா தான் இனிமே நமக்கு வந்து ஆட்சியை பிடிச்ச அரசியல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச திராவிட தலைவர்கள், திமுகல இருந்தவங்க நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் கூட வந்து சேர்ந்தாங்க. அது நெடுஞ்செழியன் உட்பட அன்புடன் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் மாறாம இருந்தார். ஆனா அவங்க வந்து கட்சி மாறி இருக்கலாம், ஒரு என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற காரணத்தினால. ஆனா அவங்களுடைய கொள்கை வந்து நீர்த்து போகலைங்கிறது உண்மை. அது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், லாஸ்ட் மேன் இந்த கியூ ஷுட் பி லுக்ட் இன்டுன்னு சொல்லி பெரியார் இதெல்லாம் சொன்னாரும். அதை வந்து இவங்க வந்து திமுக ஆட்சியில வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. எம்ஜிஆர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருந்தா அந்த பருப்பு இங்க வேகாது, தமிழ்நாட்டுல வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இதையெல்லாம் பத்தி பேசணும், அதுக்கான நடைமுறைகளை கையாளணும்னு சொன்னபோது அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு மனுஷன் பசியா இருக்கிறது பிடிக்காது, அவருக்கு தெரிஞ்சது அவனுக்கு சாப்பாடு போடுறதா. ஆனா ஒருத்தர் ஏன் ஏழையா இருக்கா அப்படிங்கிற சமூக புரிதல், அதை எப்படி அட்டாக் பண்றது, ஃபார் ஜெனரேஷன்ஸ் எப்படி மாத்துறது அப்படிங்கிற சமூக புரிதல் வந்து எம்ஜிஆர் கிடையாது. ஆனா சுத்தி உள்ளவங்க நல்ல வழியா வந்து அமைஞ்சிட்டாங்க அவருக்கு. அதனால தொடர்ந்து அவரால் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சது. பிளஸ் அவருக்கு இருந்த இமேஜ், டூ ஆர் த்ரீ ஃபேக்டர்ஸ். இப்ப விஜய்க்கு அது மாதிரி இமேஜ் எதுவும் கிடையாது, இவர் பெரிய வள்ளல்லாம் கிடையாது. அதை தவிர விஜயை சுத்தி இருக்கவங்கள எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சமூக புரிதல் இருக்கு? 1-2 பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க மற்ற ஆளுங்களை வச்சுக்கிட்டு. அதான் உண்மை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விஜயுடைய இது வந்து ஒரு ஷோ, ஒரு பப்ளிக் ஷோ. இந்த 100வது நாள் நடந்ததுன்னா, விழா நடந்ததுன்னா எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் வருவாங்க, ஜனங்கள்லாம் ஓடி ஓடி போய் பார்ப்பாங்க. அது மாதிரி நேற்று வந்து என்ன நடந்ததுன்னா, விஜய் வந்த உடனே ரேம்ப்ல வந்து நடத்து முடிச்ச உடனே பாதி பேர் வெளியில போயிட்டாங்க. இந்த புதிய தலைமுறையில வந்து அதை காமிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள ஒரு பக்கம் ஆட்கள் வர்றாங்க, ஆனா விரைந்து மக்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்பயும் சினிமா கவர்ச்சி அந்த இதனால மக்கள் வர்றாங்க. எனக்கு நேற்று அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது சார். அதுல உங்களை தான் அதிகமாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க பிரணாப் முகர்ஜியை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டு இருந்தது. அவங்க தான் வெளியில போயிட்டாங்களா வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இருக்கலாம். ஆனா வெளியில போனவங்க, நீங்க எந்த கட்சியை மனசுல வச்சுருக்கீங்களோ அந்த கட்சிக்கு அத்தனை பேர் கொண்டு வர சக்தி கிடையாது. அதையும் நம்ம மனசுல வச்சிருக்கோம். ஆக மொத்தம் அவருடைய உரையெல்லாம் வந்து இப்ப தேவையில்லாத வன்மத்தை காட்டுற மாதிரி எல்லாம் பேசியிருக்க வேண்டியதில்லை. ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு கூப்பிடுறது, பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை துவங்கியிருக்காரு, வளர வேண்டிய ஒரு நபர், அவற்றை வந்து அரசியல் முதிர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது இன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் சுருக்கமா சொல்றதுன்னா, இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவரான இல்லை, அதுதான் என்னுடைய கணிப்பு. அப்படி ஆகணும்னா அவர் தன்னை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அதிகமா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு. பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுடைய இது என்ன, நோக்கம் என்ன? 2026 ஆட்சியை பிடிக்கிறது இல்லை. 2026 அவங்களுக்கு 10 எம்எல்ஏ கிடைச்சா பெரிய விஷயம், அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அப்ப திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்கு நம்ம கூட ஏடிஎம்கே இருக்கிறது வந்து அதை கெடுத்துரும்னா, அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஏடிஎம்கேயும் விஜய் கட்சியும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களுடைய இது இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, நிச்சயம் வந்து ஆசீர்வாதம் வந்து இருக்கும்.
அப்ப ஆனா அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த அந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியலையே சார். அவங்க சிங்கம் தனியா தான் வேட்டைக்கு வரும். வேட்டைக்காக மட்டும்தான் வீட்ட விட்டு வெளியில வரும். அப்படி வந்தாலும் செத்தத தொடாது அப்படின்னு சொல்றாரே. உயிரோட இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இருக்கக்கூடிய எதிரிகள தான் வீழ்த்தும். உயிரோட இருக்கக்கூடிய எதிரிகளை தான் வீழ்த்தும். அ அது வலிமையான எதிரிகளை தான் வீழ்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக ஒன்றிய அதிகாரத்தையும், மாநில அதிகாரத்தையும் தான் அவர் எதிர்த்து நிப்பாரு. மற்றவங்கள பத்தி இக்னோர் பண்ணிடுவாருங்கிற மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ள கிடைக்குது. சரி, இதே இது இன்னும் 6 மாசம் கழிச்சு பேசுவார்னு என்ன உறுதி இருக்கு? சரி. அரசியல் வாழ்வில் இதெல்லாம் சகஜமப்பான்னு சொல்லிட்டு போனாலும் போயிருவாங்க. இத தாமரை இலையில தண்ணீரே ஒட்டாது. தமிழ்நாடு மக்கள் ஒட்டுவாங்களா? அதனால இங்க தாமரை மலராது. அந்த வார்த்தைய சொல்லல. அதே கருத்த மீண்டும் சொல்றாரு. அ தாமரையோடு நேரடியாக கூட்டணியில அதிமுக இருக்குது. மறைமுகமான கூட்டணியில திமுக இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன நோக்கத்துக்காக அப்படி பேசுகிறார்ன்னு பார்க்கிறீங்க? அதாவது தான் மட்டும்தான் உண்மையான எதிரி பாஜகவுக்கு அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சார் திறமை எவ்வளவு முக்கியமோ அது ஒரு முக்கியமான அது ரொம்ப முக்கியமானது சார். திறமை எவ்வளவு முக்கியமோ ஒருத்தர் வலியவராக இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவரு நல்லவராக, நேர்மையானவராக, உண்மையானவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கதையோட, ராஜா விதை நெல் கொடுத்த கதையோட, ஒரு குட்டி கதையோட சொல்றாரு. அந்த தியரிட்டிக்கலா அது ஒரு அப்பொலிட்டிக்கல்னு சொல்லணுமா, எப்பொலிட்டிக்கல்னு சொல்லணுமா சார், அது வேற விஷயம். அப்பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ தியரியாக முன்வைத்து அரசியல் அகற்றலை ஒரு கோட்பாடாக முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளாஸுக்கு சாதகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அது தெரியுது. தனி மனிதர்களுடைய நேர்மை தான் ரொம்ப முக்கியம், கொள்கை கோட்பாடு எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதாவது ஒரு கிச்சடி மாதிரி இருக்குங்க. நீ என்ன இவ்வளவு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு இன்னும் அந்த அரசியல் சார், அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன். முதல்லயே ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். ஆனா நம்ம ஒரு எபிசோடு பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டோமே, இவ்வளவு பேசலன்னா, இதெல்லாம் பேசலன்னா எப்படி பேச முடியும்? ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேச்சு மாதிரியே இல்லைன்னு ஒரு வரியில தள்ளிட்டு நம்ம போயிடலாம். அப்படின்னா இன்னைக்கு அதை பத்தி பேச முடியாது. நம்ம நண்பர்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, மற்ற ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அந்த உண்மையும் நேர்மையும் இவரிடம் இருக்கிறதுன்னு அவர் சொல்றாரு சார். அதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதுல அவருடைய ஊதியம் வந்த விதம், அது எல்லாத்தையும் எப்படி அக்கவுண்ட் பண்ணாங்க போன்றது, அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லல. ஆனா அந்த ஏரியா ரொம்ப கிரே ஏரியாவாக சினிமால இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் பேசுவது உண்டு. அந்த ஏரியாவை பத்தி அவர் அதுல அவருடைய உண்மையும் நேர்மையும் எவ்வளவு தூரம்ங்கிறது தெரியுமா மக்களுக்கு அப்படின்றதுக்காக. இதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு தெரியாது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு பதில் வராது. அதுல இவர் பிஜேபி சப்போர்ட்டை மெத்தட் தான் ஃபாலோ பண்றாரு. என்ன வேணாலும் யார் வேணாலும் பிஜேபி என்ன வேணாலும் யார் வேணாலும் கேளுங்க, 4 நாள் பேசுவாங்க பிரஸ்ல, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஃபாலோ பண்றாரு. பிரஸ்ல பேசுவாங்கங்கறத பத்தி அவர் கவலைப்படல சார். ஏன்னா கட்சி தொடங்கிட்டு வீட்டை நோக்கி வர்றவங்களுக்கு தான் பிரஸ் தேவை. நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்கி இருக்கிறேன்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு. ஆமா. அதனால மீடியா சப்போர்ட் அவருக்கு தேவையில்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்றாரு. பிரஸ் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போட்டோம். மீடியால அரித்மெட்டிக்ஸ் பேசுறவங்க எல்லாம், படம் கூட்டல் கழித்தல் பேசுறவங்க எல்லாம் கணக்குல அவங்க பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்றத சொல்றாரு. இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது சார். காந்தி சொல்லுவார்ல சார், அவங்க முதல்ல வரும்போது உங்களை புறக்கணிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை கேலி செய்வாங்க, அதுக்கப்புறம் உங்களோட போட்டி போடுவாங்க, இறுதியில் அவர்கள் தோற்று விடுவார்கள், நீங்கள் வெல்வீர்கள் அப்படின்னு சொல்ற விஷயத்த இங்க பொறுத்துறாரு. காந்திய கோட் பண்ணல, ஆனா இங்க பொறுத்துறாரு. கட்சி தொடங்க முடியாது, தொடங்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க, கட்சி தொடங்கியாச்சு. மாநாடு எல்லாம் அவனால நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க, நான் நடத்தியாச்சு. முதல் மாநாடு முடிஞ்சு 2வது மாநாடு நடத்துறோம். தேர்தலில் நிற்க மாட்டாருன்னு சொன்னாங்க, இந்த தேர்தலில் நிற்போம். ஆட்சியை பிடிக்க முடியாது, இந்த வர்ற கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு இப்ப சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. அது வாக்குகளாக மாறும். ஆட்சியை பிடிக்க முடியுமா, ஆட்சி நடத்த தெரியுமான்னு கேட்பாங்க, அதையும் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் எந்தெந்த சில விஷயங்கள் அவரை பத்தி ஏளனப்படுத்தி பேசுனதை பொய்யாக்குற விதத்தில் அதுக்கப்புறம் நடத்திருக்கிறாருங்க, நிஜம்தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, பேரை சொல்லி தாக்குனாரு. அதே மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள்கிட்ட போகணும்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூத்துலயும் வந்து கமிட்டட் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்கிறது ஒருவேளை ரொம்ப சைலண்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா மக்கள்கிட்ட போகணும். அது இவரு போவாரா, போக முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வளரல. அதனால அப்படி ஒரு வெயில்லையும் மழையிலையும் ஒரு பஸ்லையும் அல்லது ஒரு சாதாரண கார்லையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் ரேம்ப்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய தொண்டர்கள்லாம் வர்றாங்க, முண்டி அடிச்சுட்டு வந்து ஒருத்தர் அப்படி ஜம்ப் பண்ணி மாலை போட பார்த்தோம்னா அவர் குண்டு கட்டா தூக்கி வெளியேற்றுறாங்க. இதுதான் இவருக்கு எம்ஜிஆருக்குள்ள வித்தியாசம். எம்ஜிஆருக்கும் ஒரு அவருடைய ஸ்டண்ட்மென்ட்லாம் கொண்ட ஒரு பாதுகாப்படை இருந்தது. ஆனா தேவர் சோ மச் வெல் ட்ரெயின்டு. அவங்க என்ன பண்ணாலும் எம்ஜிஆர் வந்து அவர் பாட்டுக்கு எல்லாரையும் சந்திப்பாரு. குழந்தைகளை, வயதில் முதிர்ந்த பெண்மணிகளை, ஆண்களை, இளைஞர்களை எல்லாரையும் சந்திப்பாரு. அவரை சுத்தி அவருடைய காட்ஸ் வந்து நிக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சத்தமும் இல்லாம யாரோ ஒருத்தர் மட்டும் பின்கழுத்துல கையை வச்சு அப்படி தரதரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க இழுத்துட்டு போறது கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சாமர்த்தியமா பப்ளிக் ரிலேஷன் வந்து எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. இவர் அதுல ரொம்ப ஃபெயிலியரா இருக்காரு. இன்னைக்கு நான் ரேம்ப்ல அவர் போன போது கண்டது வந்து நிச்சயமா மக்கள் மத்தியில அது அழுத்தமா பதியத்தான் செய்யும். அது தொண்டர்கள் மத்தியிலையும் பதியத்தான் செய்யும். இதெல்லாம் குறைபாடுகள், மாத்திக்க வேண்டியது. இதெல்லாம் மாத்திக்கலாம், மாத்த முடியாதுன்னு சொல்லி இல்லை. ஆனா அடிப்படை என்னன்னா, விஜய்க்கு வந்து ஒரு பிலசாபிக், ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி கிடையாது. இதுதான் உண்மை. இது வரைக்கும் அது அவசியமா சார்? உண்மையாக நேர்மையானவனாக நான் இருந்தா போதும் இல்ல, நான் நேர்மை பத்தி எல்லாம் பேசல. நேர்மை பத்தி, உண்மையை பத்தி பேசல. பொலிட்டிக்கல் பிலாசபியே இல்ல. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி வச்சுக்கிட்டு அதுல 70 மார்க் தான் வாங்குறீங்க, 30 மார்க் தான் வாங்குறீங்கன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது என்னால. பொலிட்டிக்கல் பிலாசபி இல்லைன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பொலிட்டிக்கல் பிலாசபி தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பிலாசபி. அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையில்லை, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவை. அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவை. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட இன்னொன்னு, அதாவது நீங்க கார்பரேட் வேர்ல்டு நினைச்சதுன்னா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை வந்து மேல கொண்டு வந்துடலாம், ஒரு நாட்டுடைய தலைவன் ஆக்கிடலாம். அது நடக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கார்பரேட் சப்போர்ட் இவருக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வந்ததுன்னா என்ன வேணாலும் அரசியல் சார். கார்பரேட் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், வேறு அமைப்புகளுடைய சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு. அல்லது உயிரற்ற பொருட்கள், தேர்தலோடு தொடர்புடைய உயிரற்ற பொருட்கள் வந்து உயிர் கொண்டு எழுந்து இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா நேரடியாக தங்களுக்கு சாதகமான ஒரு வெர்டிக்ட, ஓட்சோரி அப்படின்னு சொல்றாரு, வாக்கு திருட்டு அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பண்ணுனா அது தெரிஞ்சு போகும்னா, பெருங்கூட்டத்தோடு வரக்கூடியவர்களுக்கு சாதகமாக அதுல கொஞ்சம் போச்சுன்னா அதுல சிக்கல் எதுவும் வராதுன்னு ஒரு சாய்ஸாக விஜய் கண்ணு முன்னாடி நிற்கிறாரா? உயிரற்ற பொருட்களுக்கு, தேர்தலில் பயன்படுத்தப்படும் உயிரற்ற பொருட்களுக்கு அவர் ஒரு சாய்ஸாக இருக்கிறாராங்கிறது தெரியலையே சார். தெரியல. இப்படி பல கேள்வி. பிஜேபி கூட்டணி இதனால இவருடைய கூட்டம் இவருக்கு சாதகமாக ஒரு வேளை அவர் கிளைம் பண்ற மாதிரி நிலைமை இருந்ததுன்னா, பிஜேபி போட்டி வந்து எனக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்வதன் மூலமாக அரசியல் களத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணியை 3வது இடத்துக்கு தள்ளி இவர் 2வது இடத்தை இப்போதைக்கு தேர்தலுக்கு முன்னால படிக்கிறதுக்கு முயற்சி பண்றாருன்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதான் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து எதிர்கட்சி அரசியல் நடத்த முடியாது. இல்ல, நான் முதலமைச்சரா இருந்தாதான் சட்டசபைக்கே வருவேன்னு முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணாருன்னா. ஆமா, ஜெயலலிதா அப்படித்தான் சொன்னாங்க, அப்படித்தான் இருந்தாங்க. ஓகே சார். இது தவிர அவர் பேச்சில் நீங்க குறிப்பாக சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா சார்? மெச்சூரிட்டி இல்ல. மெச்சூரிட்டி அவ்வளவுதான். நீங்க கேட்ட பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படிங்கிறதுக்கும் மெச்சூரிட்டிக்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா தேஜஸ்வி யாதவ், கன்னியாகுமார் இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு. ஓகே, அந்த மாதிரி பீகார்ல உண்டான இளைஞர்களை பார்க்கும்போது கூட அவங்க பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி வெளிப்படுகிறது. ஆமா, மெச்சூரிட்டிக்கு வயசுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இல்லை. நாட் நெசசரிலி ரிலேட்டட். எவ்வளவு தூரம் இன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல நம்ம சேனல்லயே வந்து பேசக்கூடிய இளைஞர்களை நம்ம சொல்ல வேண்டாம்னு தவிர்க்கிறேன். ஏன்னா அதை எல்லாரும் நண்பர்களுக்கும் தெரியும். அது தவிரவும் இப்ப வேறு சில நண்பர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல இளைஞர்கள் வர்றாங்க. இங்க வரக்கூடியவர்கள் தவிர, பேரலை நண்பர்கள் தவிர தொலைக்காட்சியில வரக்கூடிய வேறு சில நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசும்போது கூட வெளிப்படுகிறது ஒரு அரசியல் முதிர்ச்சி. அந்த மாதிரி கூட தலைவர்களிடத்துல கூட வெளிப்படுவதில்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கு. எம்ஜிஆருக்கு கத்துக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. வீட்டுல வந்து ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருந்தார். அது பல பேர் தெரியும். இவர் அந்த மாதிரிலாம் செஞ்சாரு எனக்கு தெரியாது. ஓகே சார்.
நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வேறு சில செய்திகளோட. ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.